இந்த வீடியோ பிஏ இங்கிலீஷ் நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் இந்த பிஏ இங்கிலீஷ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாஸ்ட் இயர் அதாவது நவம்பர் 2025 உங்களுக்கு கேட்ட கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த ஃபஸ்ட் இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 அதாவது தமிழ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிஜிஎஸ் அதாவது என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் இதெல்லாம் காமன் பேப்பரை ஏற்கனவே முந்தின வீடியோவில் போட்டிருப்போம். இதில் வந்து உங்களோட மேஜர் அலைடு பேப்பர் மட்டும் தான் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு பார்க்க போகிறோம். அதன்படி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் இயருக்கு வந்து ஒரு 3 பேப்பர் இருக்குது. அது ஃபஸ்ட்டு மேஜர் பேப்பரில் ப்ரோஸ், அதுக்கப்புறம் ஃபிக்ஷன், அதுக்கப்புறம் சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அண்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த பேப்பர் இதுதான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இந்த பார்ட் 1 பார்ட் 2 பேப்பர் ஆல்ரெடி பார்த்தாச்சு. மீதி இருக்க மேஜர் பேப்பர் பொயட்ரி, ட்ராமா, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அண்டு லிங்விஸ்டிக் லிட்ரரி ஃபார்ம்ஸ் இதை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் மேஜர் பேப்பர் அலைட் பேப்பர் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ லாஸ்ட் டைம் நவம்பர் 2025 கேட்ட கொஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிஏ இங்கிலீஷோட கொஷின் பேப்பர், ஒரிஜினல் கொஷின் பேப்பர், யூனிவர்சிட்டி கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. அதை தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். வாங்க கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மொதல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு பார்ட் 3 மேஜர் பேப்பரில் வந்து சப்ஜெக்ட் கோட் நம்பர் ANSE1 இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 100 மார்க்குக்கு தான் உண்டு கொஷின் பேப்பர். 100க்கு 40 மார்க் எடுத்தால் பாஸ் நீங்கள். இதில் என்ன கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல 10 2 மார்க் எல்லா கொஷினுமே கம்பல்சரி கொஷின் 10 × 2 20 மார்க்ஸ் இருக்கும். அந்த 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது எல்லாமே உங்களுக்கு 2 மார்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இருக்கும். ஈச் கொஷின் வந்து 6 மார்க்ஸ் உங்களுக்கு 6 மார்க் கொஷின். இது எல்லாமே ஃபுல்லாக ஏதா டைப்பில் இருக்கும். ஏ இல்லைனா பி ஏதாவது ஒரு கொஷின் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ 5 கொஷின் இருக்கும். இந்த 11ல் ஏபி ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். அதேமாரி 11லேருந்து 15 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஷின்ஸ் ஏதர் கொஷின் இந்த டைப்பில் இருக்கும். ஸோ 5 × 6 30 மார்க்ஸ். அதுக்கப்புறம் பார்ட் சி அப்படிங்கிறது 16 கொஷின் நம்பர் 16லேருந்து 20 வரைக்கும் உள்ளது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா 16th கொஷின் ஏஆர்பி அந்த டைப்பில் இருக்குது. உங்களுக்கு 5 × 10 50 மார்க்ஸ். 16th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர்பி ஆப்ஷனல் எதரா டைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் 17 அதுக்கப்புறம் 18 19 20 ஃபுல்லாகவே 4 கொஷினுமே உங்களுக்கு ரிமைனிங் இருக்க 4 கொஷின் மொத்தம் 5மே வந்து பார்த்திங்கன்னா ஏதாரா டைப். அதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட் பியும் பார்ட் சி ரெண்டும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்கும். 5 கொஷின் இருக்கும், ஏதாரா டைப்பில் இருக்கும். அதில் உங்களுக்கு 6 மார்க் கொஷின் ஒரு 5, 10 மார்க் கொஷின் ஒரு 5 இருக்கும். மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க் கொஷின் கேட்டிருப்பாங்க. இது லாஸ்ட் டைம் நவம்பர் 2025 கேட்ட கொஷின். இது ஃபஸ்ட் இயருக்கு உண்டான மேஜர் பேப்பர். அடுத்த மேஜர் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன். இந்த ஃபிக்ஷன்லேயும் லாஸ்ட் டைம் இது மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு 2 மார்க்ஸ் இருக்கும். 10 × 2 20 மார்க்ஸ். இந்த 2 மார்க்ஸ் வந்து லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின். இந்த 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது. லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 17 18 19 20 அது வந்து பார்த்திங்கன்னா 10 மார்க் கொஷின்ஸ். அடுத்து 7 8 9 10 வரைக்கும் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா 2 மார்க் உங்களுக்கு 1 to 10. அப்புறம் 11 12 13 14 15 இது வரைக்கும் உள்ளது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் கொஷின். அதில் ஒரு 5 கொஷின் இருக்கும். 5 × 6 30 டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். நீங்கள் அதனால் பார்த்துக்கலாம். அடுத்த லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் இயருக்கு உண்டான அலைட் பேப்பர். அலைடு வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா ஹெல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோஷியல் ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலாந்து அப்படி இல்லைனா ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அந்த பேப்பர். அது AYNS 9 இது வந்து பார்த்திங்கன்னா அலைட் பேப்பர். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 10 2 மார்க். லாஸ்ட் டைம் கேட்ட 2 மார்க். 1லேருந்து 10 வரைக்கும் உள்ளது 2 மார்க். 11 to 15 வரைக்கும் உள்ளது 5 மார்க். அதுக்கப்புறம் 16லேருந்து 20 வரைக்கும் உள்ளது 10 மார்க் கொஷின். இந்த 17 18 19 20ங்கிறதெல்லாம் லெஃப்ட்டில் இருக்குது. கொஷின் பேப்பர் வந்து உங்களுக்கு இப்படி ரெண்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் அதுதான் அந்த கொஷின் பேப்பர். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் வந்து ஒரு 5 கொஷின் இருக்கும். இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின். இந்த பேட்டர்னில் இருக்கும். உங்களுக்கு பார்ட் பியும் பார்ட் சி ரெண்டுமே வந்து ஏதரா டைப்பில் இருக்கும். ஸோ ஈச் பார்ட் வந்து 5 கொஷின்ஸ் இருக்கும். ஏபி ஆப்ஷன் இருக்கிற மாதிரி. ஸோ 100 மார்க் உங்களுக்கு இந்த கொஷினில் இருக்கும். இதோட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு உண்டான 3 மேஜர் அலைட் பேப்பர் முடிஞ்சு. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ் அந்த ஒரு பேப்பர் இருக்கும். அது இல்லாமல் பார்ட் 1 தமிழ், பார்ட் 2 இங்கிலீஷ் 2 பேப்பர். மொத்தம் 6 பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு இருக்கும்.
அடுத்து செகண்ட் இயர், நீங்கள் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்குமே ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 2 பேப்பர் தமிழ் இங்கிலீஷ் பேப்பர் இருக்கும். அதுக்கப்புறம் மேஜர் அலைடில் ஒரு 3 பேப்பர் இருக்கும். இந்த 3 பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் இல்லாமல் ஒரு 3 பேப்பர் இருக்கும். இந்த பேப்பர் ஃபஸ்ட்டு வந்து செகண்ட் இயருக்கு ANSE3 இந்த பேப்பர், இது மேஜர் பேப்பர் உங்களுக்கு. போயட்ரி உங்களுக்குமே எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் A பார்ட் B பார்ட் C மொத்தம் 3 இருக்கும். பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் வந்து 2 மார்க்ஸ் இருக்கும். எல்லாமே கம்பல்சரி கொஷின் எல்லாமே எழுதணும். பார்ட் B அண்ட் Cயில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இருக்கும். எதரா டைப் ABயில் இருக்கும். அதில் ஏதாவது ஒவ்வொரு நம்பர்லேயும் ஒன்று எழுதுனா போதும். 10 வரைக்கும் இருக்குது. இது லாஸ்ட்டாக கேட்ட கொஷின். அதுக்கப்புறம் 6 மார்க் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஷின் இருக்கும். இது எல்லாமே எதரா டைப் தான். அதனால் எதரா டைப் அப்படிங்கிறப்ப AB 2 இருக்கும். 2ல் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். ஏற்கனவே எழுதுனா உங்களுக்கு தெரியும். 11, 12, 13, 14, 15 வரைக்கும் உள்ளதுமே 6 மார்க் கொஷின்ஸ். 5 6 மார்க் கொஷின் உங்களுக்கு 30 மார்க்ஸ் ஆச்சு. ஆல்ரெடி 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 50 மார்க்ஸ் ஆச்சு. மீதி இருக்க 50 மார்க்ஸுக்கு வந்து 10 மார்க் கொஷின்ஸ் இருக்குது. இந்த 10 மார்க் கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து 5 கொஷின். இதுவுமே எதரா டைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அது மாதிரி பார்த்துக்கலாம். 16க்கு அப்புறம் 17, 18, 19, 20 லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா. 16லேருந்து 20 வரைக்கும் உள்ளது எல்லாமே உங்களுக்கு 10 மார்க் கொஷின். ஸோ நீங்கள் என்ன கொஷின் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்த பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அலைடு பார்ட் 3 அலைடில் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்ட் லிங்குஸ்டிக்ஸ் அண்டு லிட்ரரி ஃபார்ம்ஸ் அந்த பேப்பர். இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஏல ஒரு 2 மார்க்ஸ் இருக்குது. எல்லாமே கம்பல்சரி கொஷின். லெஃப்ட்டில் இருக்குது 10 மார்க். அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6 மார்க் கொஷின் 5 இருக்குது பார்ட் பியில். எல்லாமே எதரா டைப். எல்லாத்துக்கும் ஒரே பேட்டர்னில் தான் இருக்குது. 5 into 6 30 மார்க்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 10 மார்க்ஸ் வந்து ஒரு 5 கொஷின் இருக்குது. 5 into 10 50. டோட்டலாக உங்களுக்கு 100 மார்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இதை விட உங்களுக்கு செகண்ட் இயருக்கு உண்டான பேப்பர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது தேர்ட் இயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் பேப்பர் ஃபுல்லாகவே மேஜர் அலைடு மட்டும் தான் இருக்கும். ஏன்னா அந்த பார்ட் 1 பார்ட் 2லாம் உங்களுக்கு வராது. இந்த தேர்ட் இயருக்கு வந்து ஃபஸ்ட்டு பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ANSE5 இந்த கோடில் உள்ள பேப்பர். கிராமர், யூசேஜ் அண்ட் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இதில் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா செக்ஷன் ஏல 10 2 மார்க் இருக்கும். 10 2 மார்க்குமே உங்களுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸில் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களே அட்வர்ப் பிளேஸ் அதுக்குண்டான எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி அட்வர்ப் யூஸ் பண்ணி பிளேஸை யூஸ் பண்ணி கொடுக்குற மாதிரி, அதுக்கப்புறம் டெஃபினேஷன் கேட்டிருக்காங்க. அது சூப்பர்லேட்டிவ் டிகிரி அதில் கேட்டிருக்காங்க. நெகட்டிவ் சென்டென்ஸாக எழுதுறது, அப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டென்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி. அடுத்த கண்டிஷனல் கிளாஸ் யூஸ் பண்ணி கேட்குற மாதிரி ஒரு 2 மார்க்கு. அதுக்கப்புறம் இன்ஃபினிட்டிவ் அண்டு ஜெரண்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணி போடுற மாதிரி ஒரு 2 மார்க் கேட்டிருக்காங்க. சபார்டினேட் கிளாஸை வந்து அண்டர்லைன் பண்ணுற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்தது அந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து சூட்டபிள் சபார்டினேட்டிங் கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு 2 மார்க். மொத்தம் 10 2 மார்க் வந்து இது மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 6 மார்க் வந்து ஒரு 5 6 மார்க் இருக்குது. இந்த 5 6 மார்க்குமே ஏற்கனவே சொன்ன மாதிரி எதரா டைப்பில் இருக்குது. 11 12 அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13 14. அடுத்த 14ல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியோட ஹின்ஸை டெவலப்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் லெட்டர் ரைட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 15ல் வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃப், நெட் பேங்கிங் வந்து ஒரு பேராகிராஃபு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் மேக்கிங் ஃபார்முலா ப்ரெசன்டேஷன் இது மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்று. அடுத்த 10 மார்க்கை பொறுத்த வரைக்கும் எதரா டைப் 5 கொஷின் இருக்குது. 5 into 10 50 மார்க்ஸ் வந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கேட்ட கொஷின். இதுமாதிரி ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் இருக்குது. பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெவலப்பிங் த ஸ்டோரி ஹின்ஸை டெவலப்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நரேட்டிவ் ரீசன்ட் டூர் டு ஊட்டி இது மாதிரி ஜென்ரல் கொஷின் இருக்கும். ஸோ ஜென்ரல் கொஷின் இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். இதுலேயுமே 20 வரைக்கும் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 10 மார்க் இருக்குது. அடுத்த பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா காமன்வெல்த் லிட்ரேச்சர் இந்த பேப்பர். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 2 மார்க். இது லாஸ்ட் டைமாக கேட்டது 1 to 5. அதுக்கப்புறம் 6 to 10 வரைக்கும் உள்ளது 10 மார்க் 1 to 10 வரைக்கும். அதுக்கப்புறம் 6 மார்க் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா
5 கொஷின் கொடுத்துருக்காங்க இதரா டைப்பில், அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம். 14, 15 வரைக்கும் உள்ளது. அடுத்தது வந்து பார்ட் சியில் வந்து 5 இன்ட்டு 5 இன்ட்டு 10 50 மார்க்ஸ் உண்டான 10 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவும் உங்களுக்கு என்ன டைப்பில் இருக்குன்னா இதரா டைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு உண்டான தேர்ட் இயருக்கு உண்டான பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே. அடுத்த பேப்பர் அமெரிக்கன் லிட்ரேச்சர் மேஜர் பேப்பர். இதுக்குமே 10 2 மார்க், 10 இன்ட்டு 2 20 மார்க்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 6 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கொஷின்ஸ் 5 இன்ட்டு 6 30 ஏதரா டைப் கொஷின்ஸில். பார்ட் சியும் பார்த்திங்கன்னா ஒரு 10 மார்க் 5 கொடுத்துட்டு அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏதரா டைப்பில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவும் பார்த்துக்கலாம். 16 ஆரம்பித்து 16, 17, 18, 19, 20 வரைக்கும் உள்ளது எல்லாமே 10 மார்க். லாஸ்ட் டைம் கேட்டிருந்தது. ஸோ இது நீங்களும் என்ன பண்ணிக்கலாம், வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து அலைட் பேப்பர். அலைட் பேப்பரில் ANSCA PS1 அந்த பேப்பர், அதாவது ஜேர்னலிசம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 2 மார்க் இருக்குது. அடுத்தது 6 மார்க் வந்து ஒரு 5 கொஷின் இருக்குது. 11 to 15 உள்ளது உங்களுக்கு என்னென்னா 6 மார்க் கொஷின்ஸ். இதிலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கொஷின்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் அதனால் பார்த்துக்கலாம். ஜென்ரலாக எழுதுகிற கொஷினுமே இருக்குது. பார்ட் சியில் வந்து பார்த்திங்கன்னா 16 to 20 வரைக்கும் உள்ளது 10 மார்க்ஸ் கொஷின். அதுவுமே ஏபி ஏதரா டைப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் அதுவுமே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக PS2 ANSCA PS2 இது வந்து பார்த்திங்கன்னா அலைட் பேப்பர் 2ல் ரெண்டாவது அலைட் பேப்பர் உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் டீச்சிங். இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்ஸுக்கு. பார்ட் ஏல ஒரு 10 2 மார்க்ஸ் இருக்குது. இந்த கொஷின்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஜென்ரல் கொஷின்ஸ் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் 11 to 15 வரைக்கும் 6 மார்க் கொஷின் ஒரு 5 கொஷின் எதரா டைப்பில். அதுக்கப்புறம் 10 மார்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 5 10 மார்க்ஸ் எதரா டைப்பில் இருக்குது. இதுலையுமே கொஞ்சம் என்னென்னா ஜென்ரல் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். 11லேருந்து ஆரம்பித்து 16லேருந்து 16, 17, 18, 19, 20 வரைக்கும் உள்ளது 10 மார்க்ஸ். 16 to 20 10 மார்க்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இதிலேருந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாகவே லாஸ்ட் டைம் கேட்ட கொஷின். இதை வச்சு நீங்கள் வந்து வர எக்ஸாமுக்கு நீங்கள் அகாடமிக் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே சிலபஸ் ஒன்று தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். இது வந்து BA இங்கிலீஷ்க்கு உண்டான ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு உண்டான பேப்பர்ஸ் எல்லாமே. ஜென்ரல் பேப்பர் ஜென்ரலாக ஏற்கனவே வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு போட்டிருப்போம். அது இல்லாமல் உங்களோட மேஜர் அலைட் பேப்பர் தான் உங்களோட டிபார்ட்மெண்ட்டுக்கு உண்டான பேப்பர். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் இருக்க மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கேட்டுக்கலாம். கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக சொல்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.